டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் மருத்துவர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு நிதி திரட்டியது மட்டுமின்றி நாட்டில் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் மகளிர் பிரிவை நிறுவக்கூடிய பணியை செய்ததும் தெரிய வந்துள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் முஷாமில் கனோய் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஷாஹின் ஷாஹித் என்பவர் கைது செய்யப்பட்டார். லால்பாக் பகுதியை சேர்ந்த மருத்துவர் ஷாஹின் ஷாஹித்தின் காரில் இருந்து துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முஷாமில் கனோயுடன் அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து டெல்லி காவல்துறை நடத்திய விசாரணையில் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பின் மகளிர் பிரிவான ஜமாத் உல் முமினாத் அமைப்பின் இந்திய பிரிவை ஷாஹின் ஷாஹித் நிறுவி தலைமை வகித்து வந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. ஜமாத் உல் முமினாத் அமைப்பின் தலைவராக ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் சகோதரியான சாதியா அசார் இருக்கிறார். ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-வஹா பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட முஷாமில் உமர் நபி ஆகியோர் சந்தித்து பேசி வந்துள்ளனர். மேலும் சமீபத்தில் மருத்துவர் ஷாஹின் அடிக்கடி ஜம்மு காஷ்மீர் சென்றதையும் டெல்லி காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். இது மட்டுமின்றி டெல்லி சதி வேலைக்கு ஷாஹின் சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை நிதி திரட்டி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவலும் கிடைத்துள்ளது. இவர்கள் மருத்துவர்கள் என்ற போர்வையில் NGO சமூக சேவை செய்வதாக கூறி தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் குண்டு வெடித்து காரை ஓட்டிச் சென்றதாக கூறப்படக்கூடிய மருத்துவர் உமர் நபி யார், எதற்காக தாக்குதல் நடத்தினார்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் உமர் நபி. இவர் 1989 ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி நபி பட் ஷமீமா பானு தம்பதிக்கு மகனாக பிறந்தார். உமர் நபிக்கு 2 சகோதரர்கள் மற்றும் மூத்த சகோதரி உள்ளனர். உமரின் தந்தை நபி பட் அங்குள்ள அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்றதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. உமர் நபி ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அனந்த்நாக்கில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து வந்தார். அதன் பின்னர் டெல்லிக்கு இடம்பெயர்ந்த உமர் நபி ஃபரிதாபாத்தில் உள்ள அல்-ஃபலா என்ற தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்தார். உமர் நபியும் பயங்கரவாத செயலில் தொடர்புடையதாக அண்மையில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் அதில் அகமதுவும் நெருங்கிய கூட்டாளிகள் என்பது தெரியவந்தது. ஃபரிதாபாத்தில் வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் முஜாமில் ஷகிலுடன் உமர் நபி தொடர்பில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அல்-ஃபலா மருத்துவமனையில் முஜாமில் ஷகிலும் உமர் நபியும் பணியாற்றி வந்துள்ளனர். இருவரும் டெலிகிராம் சேனலில் பயங்கரவாத அமைப்புகளைப் போன்று ஃபரிதாபாத் மாடல் என்ற பெயரில் செயல்பட்டு வந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஜாமில் ஷகில் கைதானதை தொடர்ந்து மருத்துவர் உமர் நபியை காவல்துறையினர் தேடி வந்துள்ளனர். ஃபரிதாபாத் மாடல் அம்பலமானதை தொடர்ந்து உமர் நபி தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உமர் நபியின் தாய் மற்றும் சகோதரர்கள் ஜாகிர் மற்றும் ஆஷிக் நபியிடம் புல்வாமா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று நூலகத்தில் இருப்பதால் அடிக்கடி செல்போனில் அழைத்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தனது தாயாரிடம் உமர் நபி கூறியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலைய செங்கோட்டை பகுதியில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. குண்டுவெடிப்பின் போது வெளிப்பட்ட தீப்பிழம்பு பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் தெரிந்த அதிர்ச்சி காட்சி தாக்கத்தை விளக்குவதாக உள்ளது.